வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரிப்பன் பக்கோடா, ரிப்பன் முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சாயங்கால வேளையில் முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இதெல்லாம் சாப்பிடணும் போல் தோணுச்சுன்னா இதை போல் நம்ம ஈஸியாக குயிக்காக நம்ம செஞ்சு கொடுத்துர்லாங்க. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க இப்போ இந்த டேஸ்டியான ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நான் ஒரு கப் கடலை மாவு போட்டுட்டேங்க. கூடவே ஒரு 1/4 கப் கடலை மாவு போட்டுட்டு ஒரு 1/2 கப் அரிசி மாவு போட்டுட்டு இடியாப்பு மாவு இருந்தது, அதையும் போட்டுட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஓமம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. கூடவே பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுட்டேன். இப்போ தேவையான அளவு காரம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பிளெயின் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவு நெய் உருக்குன நெய் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ இதில் காரம் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா கூட நீங்கள் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எக்ஸ்ட்ரா பிளெயின் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தளர இருந்துச்சுன்னா நல்லது. நல்லா புழியறதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது பிழியறதுக்கு நம்ம முறுக்கு பிழியிற குழல் எடுத்துகிட்டு அதில் இந்த அச்சு போட்டுக்கலாங்க. இந்த தட்டு போட்டுட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ரிப்பன் பக்கோடா பிழியிற தட்டு போட்டுட்டு டைட் பண்ணிவிட்டு ஒரு உருண்டை எடுத்துகிட்டு இது உள்ள போட்டுடலாங்க. போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா காய வச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் பிழிஞ்சு விட்டுடலாங்க. இப்போ நீட்டாகவும் பிழியலாம், இல்லை ரவுண்டாகவும் முறுக்கு பிழியிற மாதிரியும் பிழிஞ்சிடலாங்க. ஒரு பக்கம் செவந்ததும் இல்லை வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து ஓசையெல்லாம் நல்லா அடங்கின பிறகு நம்ம எண்ணெய் வடிகட்டிட்டு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. ரொம்ப காந்தவும் விட்டுற வேண்டாம். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு, ஓசையெல்லாம் அடங்கிடுச்சு. எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இதில் நம்ம இது போல் சுற்றியும் விட்டு புழிஞ்சிடலாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா நம்ம ஆறுனதும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு சர்வ் பண்ணலாங்க. நல்லா 1 வாரம் 2 வாரம் வரைக்கும் கூட இது வச்சுக்கலாம். ஈவினிங் நம்ம இது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் தோணுச்சுன்னா இது கொஞ்சமாக தட்டில் எடுத்து வச்சு கொடுக்கலாங்க. அருமையான இந்த ரிப்பன் பக்கோடா, ரிப்பன் முறுக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.